ஏலை காலில் குத்திராமோடே இங்கே தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கா? என்ன ஆக்சிடென்ட்டு? பாட்டில் இல்லை, கார் கண்ணாடி தான்ல இது. ஆமாம், கார்காரன் வந்துட்டு இருந்திருக்கான். முன்னாடி வண்டி வந்து கார்காரன் கவுட்டுக்குள்ளே போட்டுருச்சு. நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீ சொல்லு. செவர் கட்டி வைக்கணுமா நடு ரோட்லையா? சரி என்னடா சொல்ற? ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கணும், வேகமா போகணும். வேகமா ஒருத்தன் போனா, மெதுவா ஒருத்தன் போனா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும். அதனாலதான் இங்கே இருக்கு. அந்த பைக்கர் வேகமா வந்து கவுட்டுக்குள்ள விட்டனால இந்த கார் டேமேஜ் ஆயிடுச்சு. ஓஹோ, நீங்க சொல்லுங்க ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கணும் என்ன? குட்டி டிடிஎஃப்பா? ஏலே நாங்கலாம் அவங்களோட ஃபேன் சீலிங் ஃபேனா டேபிள் ஃபேனா? சீலிங் ஃபேனா டேபிள் ஃபேனா? இல்ல இல்ல, பெரிய ஃபேன் பா. பெரிய ஃபேனு அந்த ப்ரோஷன்ல போட்டுருப்பாங்கல பெரிய ஃபேனு. நாங்கலாம் ஆமாதன்ற அடி எல்லாம் இறங்கடா. குட்டி டிடிஎஃப் எங்க போறீங்க? அது மட்டும் இல்ல, அவன் யோகேஷ் சொன்னதுதான் கரெக்டு. நடு ரோட்டில் எல்லா பக்கமும் செவத்து கட்டி வச்சுட்டா எப்படி ஆக்சிடென்ட் நடக்கும்? எவனும் வண்டி ஓட்ட மாட்டான்ல. அதான் அருமையான ஐடியா. ஆமாம், புதரெல்லாம் வெட்டி விட்டு அந்த பக்கம் போயிடணும் எல்லாரும். நடு ரோட்டில் செவத்தை கட்டி வைக்கணும். வேற 32 கட் பண்ணணுமா? குட்டி டிஎஃப் தூக்கி போட்டு மிதிச்சோம்னா எல்லாம் சரியா போயிடும். அந்த போச்சு. இந்த மாதிரி உலகத்துல எவனாலும் வீலிங் பண்ண முடியாது.